தருமபுரி மாவட்டம் அரூர் காவல் நிலைய வளாகத்தில் மண்ணெண்ணெய் கேனோடு தர்ணாவில் ஈடுபட்ட குடும்பத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோபாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மனோகரன் என்பவரின் குடும்பத்தினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கும் நிலம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் முருகேசன் மனோகரனின் குடும்பத்தினரை மது போதையில் அரிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த மனோகரன் குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை பொதுமக்களின் புகார்களை கண்டு கொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் காவல்துறை சிசிடிவி கேமராவை மறைத்து விளம்பர மாடல் திமுகவினர் தண்ணீர் பந்தல் அமைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோட்டில் காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் தீய சக்தி திமுகவினர் அமைத்துள்ள தண்ணீர் பந்தல் அந்த கண்காணிப்பு கேமராவை மறைப்பது போல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பணப்பாளையத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கறிக்கோழி வளர்க்கும் விவசாயிகளுக்கு கிலோவுக்கு 15 ரூபாய் அடிப்படை கூலியாக வழங்க வேண்டும், கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணமில்லாமல் மின்சாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறைந்தபட்ச வளர்ப்பு கூலியாக விவசாயிகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 15 வழங்க வேண்டும். எப்படி விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாமல் உரிமை மின்சாரம் வழங்கப்படுகிறதோ அதே போல கறிக்கோழி பண்ணைகளுக்கும் கட்டணம் இல்லாமல் உரிமை மின்சாரம் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். அந்த நிறுவனங்கள் விவசாயிகளை சுரண்டுவதற்காக கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ என்னக்கூடிய அந்த FCR முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்களை நாங்கள் இங்கு நிறைவேற்றியிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் செட்டிப்பட்டியில் காமன் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக்கொண்டு சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன.